இங்க ஒரு குட்டி பொண்ணு கொஞ்சம் கூட பயப்படாம சுத்தமான மனசோட அவகிட்ட வந்து ஒரு பெரிய டிராகனை டச் பண்ணலாம்னு போறான். அந்த டிராகனும் எதுவும் பண்ணாம அமைதியா கண்களை மூடிக்கிட்டு அந்த குட்டி பொண்ணை அதோட தலையிடத்தோட அலோவ் பண்ணுது. அந்த டைம்ல அந்த குட்டி பொண்ணோட அப்பா அங்க வந்துடுறாரு. அவரு அந்த டிராகனை பார்த்து பயந்து போய் உடனே அவரோட பொண்ணை தூக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாரு. ஏன்னா அந்த டிராகனை பார்த்தாலே அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு எல்லாரும் நம்புவாங்க. ஆக்சுவலா இந்த குட்டி பொண்ணோட நேம் ரீமன். ஒரு நாள் கடலுக்கு நடுவுல பயங்கரமான புயல் வீசின அன்னைக்கு நைட் டைம்ல பிறந்திருப்பா. அவளோட அம்மா 9 மாசம் கஷ்டப்பட்டு பெத்து எடுத்த டைம்ல இப்போ அந்த குழந்தை மூச்சு விடாம இருக்குது. உடனே அவளோட அப்பா பயந்து போய் குழந்தைய உடனே அந்த கப்பலோட எட்ஜுக்கு கொண்டு வந்து கடலை பார்த்து என்னோட குழந்தைக்கு உயிர் வந்துச்சுன்னா என்னோட வாழ்நாள் முழுக்க நிறைய நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் பண்ணுவேன்னு அந்த டிராகனை நோக்கி வேண்டிக்கிறாரு. சடனா அந்த கடலுக்குள்ள இருந்து ப்ளூ லைட் உருவாகுது. அந்த லைட் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரே இடத்துல ஒரு எனர்ஜி பால் மாதிரி மாறுது. அந்த வெளிச்சம் நேர குழந்தையோட பாடிக்குள்ள புகுந்துருது. அப்பா அதை ஆச்சரியமா பார்க்கும்போது திடீர்னு ஒரு பிரம்மாண்ட கருப்பு டிராகன் கடலுக்குள்ள இருந்து மேலே எழும்பி அவங்கள பார்த்து பயங்கரமா கர்ஜிக்குது. அந்த சக்தி வாய்ந்த டிராகனோட கர்ஜன சத்தத்தை கேட்டு குழந்தை சடனா அழ ஆரம்பிக்குது. குழந்தைக்கு உயிர் வந்ததை பார்த்ததும் அப்பா சந்தோஷத்துல கண்ணீர் விடுறாரு. இப்போ குழந்தைக்கு உயிர் வந்ததால அந்த டிராகன் மறுபடியும் அமைதியா கடலுக்குள்ளேயே போயிருது. 20 வருஷத்துக்கு அப்புறமா ரீமன் அழகா ஒரு தேவதை மாதிரி வளர்ந்திருக்கிறா. அவளை எப்படியாவது மேரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக டெய்லி நிறைய பணக்கார பசங்க அவளோட வீட்டுக்கு முன்னாடி வந்து லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவளுக்கு யாரையுமே பிடிக்கல. ஏன்னா ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காகத்தான் இந்த பூமியில அவ பிறந்திருக்கிறதா நம்புவா. சம்டைம்ஸ் பசங்களோட தொல்லை ரொம்ப அதிகமா இருந்தா ஏனியை போட்டு சுவரை தாண்டி தப்பிச்சு போயிடுவான். ஒரு நாள் அவ அப்படி ஒரு மரத்துல ஏறி தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு காமான அழகான பையன் பாக்குறான். பார்த்ததும் அவனோட அழகுல மயங்கி அப்படியே அந்த மரத்துல இருந்து கீழே விழுந்துடுறான். அப்போ அவளோட கையில இருந்த சில பெயிண்டிங்ஸும் கீழே விழுந்துருது. அப்போ அவ ஒரு பெயிண்டிங்கை மட்டும் மிஸ் பண்ணிட்டு போயிருப்பா. அதை அவன் எடுத்து பார்க்கும்போது அதுல ஒரு குட்டி பொண்ணோட ஃபேஸ் இருக்குது. அதை பார்த்ததும் அவன் ஷாக் ஆகி உடனே ரீமன் கிட்ட ஓடி போயிட்டு இந்த பொண்ணு யாரு, இப்போ இவ எங்க இருக்கிறான்னு கேட்கறான். ஆனா ரீமன் அவனுக்கு பதில் சொல்ல மறுத்துடுறான். உடனே அவன் அவளோட கையை பிடிக்கிறான். அடுத்த செகண்டே 2 பேரும் ஒரு கடற்கரையில வந்து நிற்கிறாங்க. திரும்பவும் அவன் அவகிட்ட அந்த பெயிண்டிங்ல இருக்கிறது யாருன்னு கேட்கான். அவ இப்பவும் பதில் சொல்லல. உடனே அவன் கோபத்துல அவளை அப்படியே அந்த கடலுக்குள்ள தள்ளி விட்டுறான். கடலுக்குள்ள மூழ்கிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணை உடனே கடலுக்குள்ள குதிச்சு அவன் காப்பாத்தி திரும்பவும் கரைக்கு கூட்டிட்டு வந்துடுறான். ஆக்சுவலா அவன் வேற யாரும் இல்ல, சின்ன வயசுல அவ குழந்தையா இருக்கும்போது அவளுக்கு உயிர் கொடுத்த டிராகன் தான் அவன். முன்னாடி அவன் கொடுத்த அதே உயிரை திரும்ப வாங்குறதுக்காகத்தான் இப்போ மனுஷ உருவுல வந்திருப்பான்.